விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா இளங்குமரனுக்கு இடையில் கடும் வாய் தர்க்கம். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து வெளியேறிய ஸ்ரீதரன். நாட்டின் நல்லிணக்கத்தை மேற்குலக நாடுகள் சிதைப்பதாக சாடும் நாமல். ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தியாகிகள் எனவும் புகழாரம். தேசபந்துவின் பதவி பறிப்பு முன்மொழிவு சபாநாயகரிடம் கையளிப்பு. நாடாளுமன்றத்தில் பிரேரணையை சமர்ப்பிக்கவும் அரசு திட்டம். இலங்கை இந்திய கடல் தொழிலாளர்கள் வவுனியாவில் பேச்சு. படகுகளை விடுவிப்பது குறித்து அமைச்சரை சந்திக்கும் இந்திய குழு. முதலீட்டாளர்கள் விரும்பியது போன்று செயற்பட அனுமதியில்லை. அதானி முதலீடு குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் கருத்து. டெல்லியில் பாஜகவையே எடப்பாடி சந்திப்பதாக கூறும் மு.க. ஸ்டாலின். மும்மொழி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுக்குமாறு கோரிக்கை. காசாவில் தொடரும் ஸ்டேலின் கொடூர தாக்குதலில் பல குழந்தைகள் பலி. படுகொலைகளை தடுக்க உலக நாடுகளை தலையிடுமாறு கோரும் ஐநா. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் குழப்ப நிலை நிலவியதை தொடர்ந்து கூட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதமும் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லை என சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறியுள்ளார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி துமளி ஏற்பட்டது. வலி வடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவேண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டில் நிற்கிறாங்க. இளங்குமரன் நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாயப்பிடியும் கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய இருக்கிறீங்க. வேலை செய்தானே உண்ட விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க எம்பிபிஎஸ் அதோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன். நான் சொல்றேன் உம்மா மாதிரி கொடி கட்டி நான் எம்பியா வரையில. இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இதுவரையும் கட்டுப்படுத்த முடியாத ஆளுமையற்றவராக காணப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தார். ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவர். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமையும். இதனையடுத்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் குழப்ப நிலை நிலவியதை தொடர்ந்து கூட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் எந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் இடம்பெறாத சம்பவங்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெறுவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினரால் இவ்வாறான குழப்பங்கள் இடம்பெறுவதாக கூறிய அவர் எதிர்காலத்தில் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் கூறினார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொல்லைகள் தாங்க முடியாது எழுந்து போயிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் கூட பாரிய மன உடைச்சலுக்கு உள்ளான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இந்த விதத்திலும் யாருடைய பேச்சுக்கும் செவிமடுக்காத, கட்டுப்படுத்த முடியாத நபர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்த கூட்டம்
பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் கூட இருந்த போதிலும் கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதனால் அந்த முன்னெடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் செய்து முடிப்போம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு, மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாக மிக ஆவணமாக பேசுகின்ற, ஆணவமாக பேசுகின்ற, அவர்களுடைய இடையிலே குறுக்கீடு செய்கின்ற, அவர்களுக்கு தாங்களுடைய சுதந்திரமான முறையில் கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திய நபர்கள் விசேடமாக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஏற்பட்ட முறுகல் பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய எங்கள் கட்சியை இழுத்து, எங்களுடைய ஜனாதிபதியை இழுத்து, இல்லாத பொல்லாததுகள் எல்லாவற்றையும் சொல்லி இதை பாரிய ஒரு முறைகேடான முறையில் நடந்து கொண்டார் என்பதை இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இடம்பெறாத நிகழ்வுகள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது. இந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக. உண்மையிலே எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், தனிப்பட்ட ரீதியாக நான் நினைத்துக் கொண்ட எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு, அதாவது ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா விமர்சனங்களுக்கு உட்படுத்தி விசனம் வெளியிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்று வெளியேறிய பின்னர் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த டிசிசி மீட்டிங்கில் ஒரு அரசு அதிகாரிக்கு நான் கேள்வியை கேட்குறது ஒரு உரிமை. மக்கள் போய் கேட்கலுமோ ஸ்ரீலங்காவில் கேட்கவே இல்லாது. ஏன் மக்கள் போய் கேட்டால் தனிப்பட்ட ரீதியில் நாளைக்கு போலீஸ் பேரும் கஞ்சா வந்து வழிபாடு நாளைக்கு தூக்கி 54வது செக்ஷனில் உள்ளே போடுவாங்க. அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம். கேட்டால் ஒரு ஆள் அடியேண்டு கத்துது, மற்றவர் வந்து பொத்தடாவாய என்றார், இவர் பக்கத்தில் இருந்து சொல்கிறார் ரஜீவன் என்ன இயக்கத்துக்கு அடி பண்ணினான்னு. அப்பாடா இயக்கத்தில் காவல்துறையில் 2ஆவதாக இருந்தார். இது இளங்க மேலே அந்த நேரம் எந்த இளநீ குடிச்சு கொண்டு எனக்கு தெரியும். ஏன்றால் ஏற்கனவே எங்களுடைய NDP அரசாங்கம் குரங்குல ஒரு பெரிய ஒரு கோபத்தில் இருக்கு. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறதை நான் உண்மையாவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன். மரங்களில் இருக்க வேண்டியவர்களை எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு பக்கத்து கதிரையில் நிறுத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார்கள். அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால அழிஞ்சிட்டுது, ஊழலால் அழிஞ்சிட்டுது, இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதிகள் அழிஞ்சிட்டு, அது சுமந்திரனா இருக்கலாம், ஸ்ரீதரனா இருக்கலாம், அப்படி எங்களோட சர்வதேச விசாரணையை எல்லாம் பண்ணி அப்படி கொலை செஞ்சிருக்கணும். கடைசி நூல்ல நிற்குது என்ன கூட பொறுத்தது. ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்கள் தொடர்பாக முன்னாள் மூத்த இராணுவ தளபதிகள் உட்பட்ட 4 நபர்கள் மீது பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் விதித்த தடைகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் போர் வீரர்களை பாதுகாக்குமா அல்லது இந்த விடயத்தில் அமைதியாக இருக்குமா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார். ஸ்ரீலங்காவின் ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொட, ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் விடுதலை புலிகளின் ராணுவ தளபதி கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானிய அரசாங்கம் தடைகளை விதித்தது. பயங்கரவாதத்தை முழுமையாக தோற்கடித்த முதல் நாடு ஸ்ரீலங்கா என்ற போதிலும் மேற்கு நாடுகள் ஸ்ரீலங்காவின் போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து குறிவைத்து விடுதலை புலிகளின் கொடூரத்திற்கு நிதியளித்து நியாயப்படுத்தியவர்களை புறக்கணிப்பதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இது நீதியல்ல என கூறியுள்ள அவர், சில மேற்குலக நாடுகளின் அரசியல்வாதிகள் பணத்தை பயன்படுத்தி நாட்டின் நல்லிணக்கத்தை ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தடைகள் தமது படைகளின் மன உறுதியை குறைக்கும் என்பதுடன் மேலும் மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால் தற்போது அவர்களை ஆதரிக்காவிட்டால் போராட அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் போகலாம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் சமூகங்கள் தற்போது தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கும் தெளிவான பாதையை கொண்டிருப்பதால் ஏற்பட்ட முன்னேற்றத்தை சீர்குலைப்பதே அவர்களின் உண்மையான குறிக்கோள் எனவும் அவர் சாடியுள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் தியாகங்களை எப்போதும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தியவர்களின் ஆதரவுடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவும் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விஜயஹேரத்தை மேற்கோள் காட்டி நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார்.
வெளிநாட்டு சக்திகள் இலங்கையில் அமைதியை நிலைநாட்டியவர்களை தாக்கும் போது போர் வீரர்களை பாதுகாப்பீர்களா அல்லது அமைதியாக இருப்பீர்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ரகசியமான முறையில் இயங்கிய சித்திரவதை முகாம்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். பட்டளந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு கிழக்கு சித்திரவதை முகாம்கள் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பல வதை முகாம்கள் வடகிழக்கு பகுதியிலே இராணுவத்தினரால் நடத்தப்பட்டிருந்தன. பல படுகொலைகள் நடத்தப்பட்டிருந்தன. வெள்ளை கொடியேந்தி வந்தவர்கள் கூட கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். அப்பாவி சிறுவர்கள், பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்ட காணொளிகள் பல்வேறு சேனல்களின் ஊடாக வெளிவந்திருந்தன. இதற்காக நாங்கள் நீதி வேண்டி சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று பல்வேறுபட்ட அழுத்தங்களையும் பிரயோகித்து வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக மிக முக்கியமாக தீர்க்கமாக முடிவெடுக்கப்பட்டு அந்த இவ்வாறான படுகொலைகள் குற்றங்கள் இழைத்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். நீதி செயற்பாடுகள் மிக நேர்மையாக முன்னெடுக்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உரிய தீர்வும் அதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் பட்டளந்தையில் மட்டுமல்ல, வடகிழக்கில் பல இராணுவ முகாம்களில் நடத்தியவர்கள் கூட எந்த விதமான பேதமும் இன்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆகவே மிக தெளிவாக நாங்கள் சொல்றோம், அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவ்வாறான ஆணைக்குழு அறிக்கைகளை கொண்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். சிந்தித்து பாருங்கள், வடக்கில், கிழக்கில், வாகரை பகுதியில், முள்ளிவாய்க்கால் பகுதியில் எவ்வாறான மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள், எவ்வளவு மக்கள் இன்றளவும் காணாமல் போயிருக்கின்றார்கள். இவற்றுக்கான நீதி பொறிமுறை கூட இன்னும் பல வழிகளிலே இழுத்தடிப்பு செய்யப்பட்டு அதற்கான உத்தரவாதம் கூட வழங்கப்படாத நிலை இருக்கின்றது. ஆகவே நீதி கோரிய இந்த மனிதாபிமான அடிப்படையிலான மனித உரிமைகள் அடிப்படையிலான இந்த விடயங்களுக்கு என்றும் எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய தொடர் போராட்டமும் இருக்கு. இன அழிப்பை தொடர்வார்கள் என்பதற்கான அடையாளங்களாகவே சட்டவிரோத தையட்டி விகாரையும் புதிய மடாலயமும் அமைந்துள்ளன என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு கிழக்கில் படைத்துறை கட்டமைப்பை அகற்றவோ மற்றும் மாற்றி அமைக்கப் போவதோ இல்லை எனவும் அருட்தந்தை சக்திவேல் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தையட்டியில் பலவந்தமாக கட்டப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராக மக்களும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஓங்கி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கையில் விகாரைக்கு அண்மையில் மீண்டும் சட்டவிரோதமாக பிக்குகள் தங்கும் மடாலயம் ஒன்று கட்டப்பட்டு யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை தமிழர்கள் மத்தியில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான செயற்பாடு தமிழர்களை மீண்டும் போராட்ட வன்முறைக்கு தூண்டி பயங்கரவாதிகளாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கி வடக்கு கிழக்கு மக்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் ஏமாற்றத்தை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியவர்களும் இவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்துபவர்களும் சட்டவிரோத விகாரை மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள மடாலய விடயத்தில் மக்களின் மனநிலையில் நின்று தமது கருத்தை வெளிப்படுத்தி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் பதவி இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை அவரது பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான முன்மொழிவு கடிதத்தை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று நாடாளுமன்ற சபாநாயகரிடம் கையளித்துள்ளது. வெலிகமவில் உள்ள பிரபல விடுதிக்கு முன்னால் 2023ஆம் ஆண்டு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவு, வெலிகம காவல்துறை மற்றும் சிறப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை திட்டமிட்டு நடத்தியதாகவும் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மற்றொருவருக்கு காயமடைந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து தலைமறைவாக இருந்த தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை பதவி நீக்குவதற்கான நகர்வுகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது.
அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவு கடிதத்தை சபாநாயகரிடம் கையளித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட இந்த கடிதம் இன்று பிற்பகல் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்க அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணைக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா என்று தெரிவித்தார். இது தனது கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு எனவும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசபந்து தென்னக்கோனின் பெயரை காவல்துறை மாதிபராக பரிந்துரைத்த போது தமது கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஹபீர் காசிமும் தங்கள் ஆட்சேபனைகளை தெரிவித்தனர் எனவும் அவர் கூறினார். தவறான நடத்தை காரணமாக அவர்கள் அவரை எதிர்த்தனர் என்றும் அவர் மீதான நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கடற்றொழிலாளர்கள் குழு வடபகுதி கடற்றொழிலாளர்களுடன் பேச்சுக்களை நடத்த உள்ளது. இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் கூட்டு முயற்சியாக இருநாட்டு கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு சுமூகமாக தீர்வு எட்டுவது தொடர்பாக முதல் கட்டமாக இந்த பேச்சு முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜேசுராஜா, ஆல்வின், சகாயம், ஐஸ்டின், ஜெர்மனியஸ் ஆகியோர் கொண்ட 5 பேர் கொண்ட குழு இன்று செவ்வாய்க்கிழமை விமானம் மூலம் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. அதில் ஏற்கனவே நாகப்பட்டினத்தை சேர்ந்து சுரேஷ் என்பவர் இருப்பதால் அவருடன் சேர்ந்து 6 பேர் கொண்ட குழு நாளை புதன்கிழமை வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இலங்கை கடற்றொழிலாளர்களை சந்திக்க உள்ளது. வடபகுதி கடற்றொழிலாளர்கள் சார்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து சுப்பிரமணியன், ராமச்சந்திரன், அன்னராசா, வர்ணகுலசிங்கம் ஆகியோருடன் முல்லைத்தீவிலிருந்து மரியதாசாவும், மன்னாரிலிருந்து ஆலம் மற்றும் சங்கர் ஆகியோரும், கிளிநொச்சியிலிருந்து பிரான்சிஸ் மற்றும் அந்தோணி பிள்ளை உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழு இந்த பேச்சுக்களில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்கள் முதல் கட்டமாக 1 மாத காலம் இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மடி மீன்பிடியை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த முதல்கட்ட பேச்சுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலீட்டாளர்களின் விருப்பத்திற்கேற்ப இலங்கையில் முதலீடு செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதானி அல்லது வேறு எந்த வெளிநாட்டு முதலீட்டாளரோ இலங்கையில் முதலீடு செய்யும் பட்சத்தில் அது முதலீட்டாளர்கள் விரும்பும் விதத்தில் அல்லாமல் தாம் எதிர்பார்க்கும் சூழ்நிலைகளின் கீழ் மாத்திரமே செயற்பட வேண்டும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். தேசிய தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று ஸ்ரீலங்காவின் தொழில் பிரதி அமைச்சர் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கருத்து பொய்யானது என நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க வெளியேறிய முதலீட்டாளர்கள் யாரெனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி நிறுவனம் ஒரு அலகு மின்சாரத்திற்கு 8.26 அமெரிக்க சதம் என்ற விலக்கு இணங்கிய போதிலும் தமது அரசாங்கம் ஒரு அலகு மின்சாரத்திற்கு 5 அமெரிக்க சதம் என்ற விலைக்கு ஒப்புக்கொண்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்தவொரு முதலீட்டாளரும் 50க்கு 50 என்ற விகிதத்தில் கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்கு தயாராக இருப்பதாக மஹிந்த ஜெயசிங்க கூறியுள்ளார். இலங்கை முழுவதும் அண்மையில் பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இல்லை என ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் பொது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்கு அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் கூறினார். இலங்கையில் எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங் இணைய சேவையை ஆரம்பிப்பதில் ஏற்படும் தாமதத்திற்கு அரசாங்கம் காரணம் அல்ல என ஸ்ரீலங்காவின் எண்ணியல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வசதிக்கான கட்டுப்பாட்டகத்தை ஸ்டாலின் இணைய சேவை நிறுவனம் இதுவரை ஸ்ரீலங்காவிற்கு வழங்கவில்லை என பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன சுட்டிக்காட்டினார். உலகின் முதல் நிலை செல்வந்தரும் தொழிலதிபருமான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய சேவையை ஆரம்பிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து ஸ்ரீலங்காவின் எண்ணியல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தனது கருத்தை தெரிவித்துள்ளார். தொடர்புடைய நிறுவனத்தின் தாமதம் காரணமாக தரவு மற்றும் தகவல் தொடர்பு தகவல்களை பாதுகாப்பதற்கான உரிமையை உறுதி செய்யும் செயல்முறை தாமதமாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டார்லிங் சேவையின் கட்டுப்பாட்டகம் வழங்க வேண்டும் எனவும் அதன் பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆராய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த வசதி கிடைத்தவுடன் இணைய சேவையுடன் நேரடியாக இணைந்து கொள்ள முடியும்
எனவும் இரங்க வீரரத்ன குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கையில் ஒரு சர்வதேச சந்தாதாரர் அழைப்பை செயல்படுத்தும் போது அந்த வசதியை பெறும் வாடிக்கையாளர் ஏதாவது தவறு செய்வதற்காக அதனை பயன்படுத்தினால் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான தரவுகளை பெறுவது சாத்தியமாக இருக்க வேண்டும் எனவும் அது தொடர்பான உடன்பாடு ஏற்கனவே உள்ளதாகவும் இரங்க வீரரத்ன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 10 பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்வதற்காக இலங்கைக்கு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்வதற்காக இலங்கைக்கு வந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்த 10 பங்களாதேஷ் பிரஜைகள் கட்டுநாயக்கா ஆடியம்பலம பகுதியில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் பங்களாதேஷிலிருந்து இந்தியாவிற்கு சென்று அங்கிருந்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகளுக்கு இலங்கையில் தங்குவதற்கு வழங்கப்பட்ட விசா காலம் முடிந்துவிட்டதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. 20 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்ட இவர்கள் இலங்கையிலிருந்து துபாய் சென்று அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகளை வெளிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வீட்டு வசதிகள் பிரதி அமைச்சரும் டிபி சரத் கழிப்பறை திறப்பு விழாவில் பங்கேற்றதாக கூறப்படும் செய்திகள் குறித்து நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவை மேற்கோள் காட்டி உள்ளூர் ஊடகம் ஒன்று இன்று இந்த செய்தியை வெளியிட்டதாக அமைச்சின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்றும் இந்த சம்பவம் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றதாகவும் ஸ்ரீலங்காவின் வீட்டு வசதி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள சில இளைஞர்கள் ஆர்வலர்களுடன் சேர்ந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு குடும்பத்திற்கு கழிப்பறை கட்ட டிபி சரத் உதவினார் எனவும் அமைச்சின் தெளிவுபடுத்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தன்னார்வ தொண்டு அடிப்படையில் செய்யப்பட்டதால் இதற்கென எந்த விழாவும் நடத்தப்படவில்லை எனவும் அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் டிபி சரத் பிரதி அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் நடந்தது எனவும் நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை சந்திப்பதற்காகவே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளதாக தமிழ்நாட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் சட்டசபையில் மும்மொழி கொள்கை திணிப்பை எதிர்க்கும் கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றிய போதே முதலமைச்சர் இதனை கூறினார். பாஜகவை தவிர பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் இருமொழி கொள்கை குறித்து தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறது என்று மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த விடயத்தில் எப்போதும் உறுதியாக இருப்போம் என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உறுதியளித்திருக்கிறார் எனவும் தமிழ்நாட்டு முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது எனவும் யாரை சந்திக்க போகின்றார் என்ற செய்தி வந்திருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். அப்படி சந்திக்கும் நேரத்தில் மும்மொழி கொள்கை திணிப்பு குறித்து வலியுறுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை விடுப்பதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2000 கோடி அல்லது 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் எனவும் இது பண பிரச்சனை அல்ல, நாம் இன பிரச்சனை எனவும் முதல்வர் கூறியுள்ளார். நிதி தரவில்லை என்பதற்காக இன மாதத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் தாம் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே அவையில் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது கடந்த 1968ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இருமொழி கொள்கை தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் இது தமிழ்நாட்டிற்கு அண்ணா அளித்த மாபெரும் கொடை எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காசா மீது இன்று 8வது நாளாக நடத்திய தாக்குதல்களில் 7 சிறார்கள் உட்பட குறைந்தது 23 பேர் பலியாகியுள்ளனர். இந்த முட்டாள்தனத்தை நிறுத்த வேண்டும் என தாம் விடுக்கும் அழைப்பு உலக நாடுகளால் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என ஐக்கிய நாடுகள் சபை விமர்சித்துள்ளது. ஹமாஸ் இயக்கம் போர் நிறுத்த விதிகளை மீறியதாக தெரிவித்து காசா மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50,082 உயர்வடைந்துள்ளதுடன் 1,13,408 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலின் பின்னர் கான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் ஏற்பட்ட அழிவுகளை காட்டும் காணொலியை ஐக்கிய நாடுகள் சபை ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் அலுவலகம் பகிர்ந்துள்ளது. அதிகமான உயிர்களும் காசாவின் இருப்பும் ஆபத்தில் உள்ளதாக அந்த
அலுவலகத்தின் ஊடக பேச்சாளர் ஒல்கா செரெவ்கோ குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகள் தற்போது செயற்படாத பட்சத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள இரத்தக்கரையை நீக்க முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அல் ஜசீராவின் ஊடகவியலாளர் உட்பட 2 ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலின் தாக்குதல்களில் பலியாகியுள்ளனர். இந்த ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டமைக்கு ஹமாஸ் இயக்கமே காரணம் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா இளங்குமரனுக்கு இடையில் கடும் வாய் தர்க்கம். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து வெளியேறிய ஸ்ரீதரன். நாட்டின் நல்லிணக்கத்தை மேற்குலக நாடுகள் சிதைப்பதாக சாடும் நாமல். ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தியாகிகள் எனவும் புகழாரம். தேசபந்துவின் பதவி பறிப்பு முன்மொழிவு சபாநாயகரிடம் கையளிப்பு. நாடாளுமன்றத்தில் பிரேரணையை சமர்ப்பிக்கவும் அரசு திட்டம். இலங்கை இந்திய கடல் தொழிலாளர்கள் வவுனியாவில் பேச்சு. படகுகளை விடுவிப்பது குறித்து அமைச்சரை சந்திக்கும் இந்திய குழு. முதலீட்டாளர்கள் விரும்பியது போன்று செயற்பட அனுமதியில்லை. அதானி முதலீடு குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் கருத்து. டெல்லியில் பாஜகவையே எடப்பாடி சந்திப்பதாக கூறும் மு.க. ஸ்டாலின். மும்மொழி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுக்குமாறு கோரிக்கை. காசாவில் தொடரும் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் பல குழந்தைகள் பலி. படுகொலைகளை தடுக்க உலக நாடுகளை தலையிடுமாறு கோரும் ஐநா. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.